அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷெஃப்னா டைரிஸ். இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஈஸ்ட் 1 டீஸ்பூன் நான் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு நான் சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு வார்ம் வாட்டர் நான் அதில் நான் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சா அது வந்து ஆக்டிவ் ஆகி நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல நான் 2 கப்பு மைதா நான் எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு அல்பேக்கர் அந்த பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன் மாவு. இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் அதுலயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை வந்து ரொம்ப டைட்டாகவும் நம்ம கலக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் கலக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து மீடியமாக கலக்கி வச்சுக்கணும். நான் கலக்கியிருக்கேன்னா இதுமாரி வந்து மிக்ஸ் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரியே நீங்கள் போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 1 ஹவருக்கு மேலே பார்த்தா நம்ம எவ்வளோ மாவு நம்ம கலக்கணுமோ அதோட டபுள் மடங்கு ஆகியிருக்கும். அப்போதைக்கு நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணி நான் விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும். எனக்கு இந்த மாவு வந்து 3 பவுலாக எனக்கு வந்திருந்தது. அதுக்கு நான் தேவையான பொருட்களை வந்து நான் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன்னா இப்போ வந்து நம்ம மாவு நம்ம உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஃபோக் வச்சு அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம விட்டுக்கிட்டா குக் பண்ணும்போது ஈவனாக எல்லாமே வந்து நம்மளுக்கு குக் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த ஏர் எல்லாமே கீழே போயிடும். பீஸா சாஸை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் அந்த சாஸ்லேயே போட்டு ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மொசரல்லா சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சீஸ் வந்து பேஸில் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நான் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தக்காளி பழத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுட்டு கேப்சிகமும் போட்டுக்கலாம் அது கூட. அதுக்கப்புறம் நான் சிக்கன் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கிறேன் மேலே சிக்கன். அதுக்கப்புறம் நான் க்ரீன் ஆலிவ் அதுவும் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரிகானோவும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக தான். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மேலே சீஸ் போட்டுட்டு நான் வந்து மைக்ரோ ஓவனில் நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஹோம்மேட் பீஸா ரொம்ப நல்லா வந்திருந்தது. என்னோட பொண்ணுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவளுக்காக தான் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.